எம்மையுடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். வாக்குப்பதிவுக்கு பிறகு சில உருட்டல்கள் தமிழ்நாட்டில் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். திராவிடத்திற்கு உருட்டி உருட்டி பழகி போன அந்த உருட்டல் மன்னன்களின் உருட்டுக்களை கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. என்ன கூட்டம் அப்படின்னா, திராவிடத்தின் அடிமை கூட்டம். இந்த திராவிடத்தின் அடிமை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராவிடத்திற்கு ஜால்ரா அடிப்பதை போன்று யார் ஒருவர் பேசினாலும் அந்த வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனா திராவிடம் செய்கின்ற அநியாயத்தை தமிழ்நாட்டில் யாருன்னா பேசணும்னா நம்மளை வந்துட்டு நக்கல் அடிச்சிட்டு இருப்பான் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா இங்க கண்கூடா மக்களுக்கு முன்னாடி நடக்கின்ற விஷயங்களை நேர்மையா யார் ஒருத்தன் பேசுவான் தமிழ்நாட்டில் அப்படின்னா, திராவிட கட்சிகளுக்கு எதிரில் எந்த கட்சியானா இருக்கட்டும் அவங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு நேர்மை இருக்கும். நம்ம பல தலைவர்களிடம் பார்த்திருக்கிறோம். திராவிட கட்சியின் தலைவர்களிடம் எப்பொழுதுமே ஒரு நேர்மையான வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியாது. அதே போல திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் தனியாக இயக்கம் நடத்தினால் கூட மதிமுக வைகோவை போலதான் இருக்கும். ஏன்னா வைகோவை மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதி அரசியல்வாதியை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது, இந்திய அளவில் கூட பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கு தனக்கு சாதகமாக சாட்டையை சுருட்டி கொள்ளுவார். அப்படிதான் இன்னைக்கு பம்பரத்தை விட்டாரு, எங்க போச்சுன்னே தெரியல, போன இடம் தெரியாத பம்பரத்தை இந்த முறை தேடி பார்த்தாங்க, கடைசி வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை. இது மதிமுகவுடைய இன்றைய நிலைப்பாடு. நம்ம ஏன் இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம்னா, மூன்றாவது அணி தமிழ்நாட்டில் எடுபடுமா எடுபடாதா, மூன்றாவது அணி தமிழ்நாட்டில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா அல்லது மீண்டும் மூன்றாவது அணி காணாமல் போகுமா, இப்படி ஒரு உருட்டல்கள் தமிழ்நாட்டில் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு பல முறை மூன்றாவது அணி அமைக்கப்பட்டது. ஆனால் கண்டிப்பாக அந்த மூன்றாவது அணி தேவை என்பதை மக்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். கடைசியாக 2014 மக்களவை தேர்தலில் மூன்றாவது அணி உருவானது பாஜகவின் தலைமையில். அந்த அணி அப்பொழுது 2 மக்களவை தொகுதிகளை வென்றது. 2 மக்களவை தொகுதிகளை வென்றது மட்டுமில்லாம 75 லட்சம் வாக்குகளை பெற்றது 2014. அந்த மூன்றாவது அணி, அதுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது. 75 லட்சம் வாக்குகளை அந்த மூன்றாவது அணி பெற்றது 2014. 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 2024 மூன்றாவது அணி தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. இந்த மூன்றாவது அணி இப்பொழுது தேர்தலை சந்தித்திருக்கிறது. இந்த அணி எழுமா விழுமா என்ற ஒரு உருட்டலை திராவிட அடிமைகள் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். சோசியல் மீடியாவிலையும் பத்திரிகைகள் ஊடகங்கள்ல எல்லா இடங்கள்லையும் உருட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் இது ரிசல்ட் வர வரைக்கும் உருட்டுவாங்க. ஏன்னா இவர்களுக்கு வேலையே இதுதான். மூன்றாவது அணி என்ற ஒரு அணியை தமிழ்நாட்டில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துடக் கூடாது. அப்படி நகர்ந்தா இங்க திராவிடம் விழுந்துடும். திராவிடம் விழுந்தா இந்த கையேந்திகளுக்கெல்லாம் போட மாட்டாங்க, போடுறதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிதான் பார்த்துட்டு இருக்கணும். திமுக காரன் அதிமுக காரன் இருக்கிற வரைக்கும் கரெக்டா தேர்தல் வரும்பொழுது 6 மாதங்களுக்கு முன்பே இவர்களை ஒப்பந்தம் போட்டு கையில போட வேண்டியதை போட்டுருவாங்க. ஆனா மூன்றாவது அணி உருவாச்சுன்னா இதுவெல்லாம் நடக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அப்ப என்ன பண்ணணும், அந்த இருக்கிற 2 அணிகளையே இங்க நிறுத்தணும் நிலையா. அவன் மக்களுக்கு செய்யறான், செய்யாத போறான், அவன் கொள்ளையடிக்கிறான், அடிக்காத போறான், அவன் நாட்டை நாசம் பண்றான், பண்ணாத போறான். நமக்கு தேவை கை நீட்டாத்துக்கு முன்னாடி கையில வைக்கணும், வைக்கிறவன் நமக்கு வேணும். அவன் எத்தனை கோடி கொள்ளையடிச்சா நமக்கு என்ன, மக்களின் உரிமைகளை சூறையாடினா நமக்கு என்ன, நம்முடைய உரிமைகளை வேற ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சா நமக்கு என்ன, நமக்கு தேவை எதுவோ அது கிடைச்சா போதும் அப்படின்னு தான் இந்த ஊடகத்தின் அடிவருடிகள் செய்கிறார்கள். அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. 2024 அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மூன்றாவது அணி என்பது தமிழ்நாட்டில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அவர்கள் தலைமையில ஒரு இடியை ஏற்கனவே போட்டுடுச்சு. ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் தலைமையில இடி விழுந்துடுச்சு. அதே போல அதிமுகவை நசுக்கிடுச்சு மூன்றாவது அணி. இந்த ரிசல்ட்டுக்கு முன்பு வரைதான் இது மூன்றாவது அணி. ரிசல்ட்டுக்கு பிறகு இதுதான் 2வது அணி. அதிமுக தான் 3வது அணி தமிழ்நாட்டில். ஏன்னா அந்த நிலைக்கு அதிமுக தேர்தல் முடிவுக்கு பிறகு தள்ளப்பட்டு விடும். 2024 2வது அணியாகத்தான் களம் காண போகிறார்கள். திமுக எவ்வளவு ஜெயிக்கும் அப்படின்னா
உளவுப்படை கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் மு.க. ஸ்டாலினுக்கு வந்துட்டு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்ல மு.க. ஸ்டாலினுக்கு காலோட போயிட்டு இருக்குதான் 2 நாளா. ஏன்னா உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்குதுன்னா, தமிழ்நாட்டில் திமுகவுடைய கூட்டணி 17 19 தொகுதிகள் மட்டுமே வெல்லுவதற்கான சாத்தியம் இருப்பதாக சொல்லி இருக்கிறதாம் உளவுத்துறை. அப்படி 17 19 தொகுதி மட்டுமே வெல்லும் திமுக அப்படின்னா, மீதம் இருக்கின்ற 20 தொகுதிகள் அப்படின்னா அந்த 20 தொகுதிகள் தான் பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் வெல்ல போகிறது. இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்தா ஆளுகின்ற இயக்கமான திமுகவிற்கு என்ன ஆகும்? 2026 இவர்கள் சட்டமன்ற தேர்தலை எப்படி சந்திப்பார்கள்? ஏன் நான் இப்பொழுது இதையெல்லாம் மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, 2014 இதே 3வது அணி 2 இடங்களை வென்றதோடு மட்டுமல்லாமல் 75 லட்சம் வாக்குகளை பெற்றது. அப்பொழுது 3வது அணி பாஜக கூட்டணி. இந்த கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக, பாமக, தேமுதிக, மதிமுக, ஐஜேகே, கொங்கு நாடு மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி, இத்தனை கட்சிகளும் அப்பொழுது இந்த என்டிஏ கூட்டணியில 2014 இடம்பெற்றிருந்த கட்சிகள். ஆனா அந்த தேர்தலில் அதிகமான இடங்கள்ல போட்டியிட்ட இயக்கம் அப்படின்னு பார்த்தா தேமுதிக. தேமுதிக வந்து 14 தொகுதிகளில் போட்டியிட்டது. அப்பொழுது விஜயகாந்த் வந்துட்டு நலமுடன் இருந்தார். 14 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக பெற்ற வாக்குகள் சதவிகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா 5.19% வாக்குகளை தேமுதிக பெற்றது. 2014 நாடாளுமன்றத்தில் 5.19 விழுக்காடு வாக்குகளை பெற்ற தேமுதிக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. அதற்கு அடுத்தபடியாக பாமக 8 தொகுதிகளில் போட்டியிட்டது. 8 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக பெற்ற வாக்கு விழுக்காடு என்பது 4.51 விழுக்காடு பாமக பெற்றது. ஆனால் பாமக ஒரு தொகுதியில வெற்றி பெற்றது. தர்மபுரி தொகுதியில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றார். அதே போல மதிமுக 7 தொகுதிகளில் போட்டியிட்டது. 7 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக பெற்ற வாக்குகள் என்பது 3.54 விழுக்காடு வாக்குகளை மதிமுக பெற்றது. ஆனா மதிமுகவும் ஒரு தொகுதியிலையும் வெல்ல முடியல. அதே போல பாஜக 9 தொகுதிகளில் போட்டியிட்டது. 9 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக கன்னியாகுமரி தொகுதியில பொன்னார் அவர்கள் வெற்றி பெற்றார். இப்படி 2014 பாராளுமன்றத்தில் 1வது அணியாக களம் கண்ட பாஜக கூட்டணி 2 தொகுதிகளை வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் 75 லட்சம் வாக்குகளை தமிழ்நாட்டில் பெற்றிருந்தது. இது 2014 கள நிலவரம். இப்பொழுது 2024 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மீண்டும் தமிழ்நாட்டில் 3வது அணி உருவாகி இருக்கிறது. அதிமுக திமுக அல்லாத 3வது அணியாக பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி இங்க உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டணியில ஏற்கனவே 2016 இடம்பெற்ற கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பாமக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, இந்த கட்சிகள் வந்துட்டு அப்படியே அந்த கூட்டணியில தொடர்கிறது. மதிமுக திமுக கூட்டணிக்கு போயிடுச்சு, தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு போயிடுச்சு. இந்த 2 கட்சிகள் இடம் மாறியதால இந்த 3வது அணிக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி ஒன்று பெரிதாக இழப்பு இல்லை. டிடிவி தினகரன் உள்ள வந்துட்டாரு, ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாரு. இவர்கள் மட்டும் இல்லாத இன்னும் சிறிய கட்சிகள் எல்லாம் சில கட்சிகள் உள்ள இருக்குது இந்த 3வது அணியில. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 3வது அணி 2014 தேர்தலை சந்தித்ததை விட இப்பொழுது சற்று பலமாகத்தான் தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். ஒன்று. ஆனா தேமுதிகவுக்கு 2014 இருந்த வாக்கு இப்பொழுது இருக்கா அப்படின்னா அது இல்லை. அது கண்கூடா தெரியுது நமக்கு களத்துல. ஏன்னா 2021 அவர்கள் பெற்ற வாக்கு என்பது 2 விழுக்காட்டுக்கும் குறைவான வாக்குகளை பெற்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது 2014 இருந்த பலம் இப்பொழுது தேமுதிகவுக்கு இல்லை. அவர்கள் அதிமுகவுக்கு சென்றதால இந்த கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே போல மதிமுக திமுக கூட்டணியில இருந்தாலும் மதிமுக என்ற இயக்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஏன்னா மதிமுக என்ற இயக்கம் வந்துட்டு முற்றிலுமாக மறைந்து போய்விட்டது. அந்த இயக்கத்தை பற்றி இப்பொழுது நாம் பேசி எந்த பயனும் இருக்க போவது இல்லை. ஆகையால 2024 அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த 3வது அணி என்பது மிகவும் ஒரு பலம் வாய்ந்த அணியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதிமுக என்ற இயக்கம் வந்துட்டு 2014 இருந்த அதிமுக இன்னைக்கு இல்லை. 2014 அதிமுகவை வழிநடத்தியவர் ஜெயலலிதா. 2024 அதிமுக
அதிமுகவை வழிநடத்துபவர் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதாவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்தும் போது அதிமுக என்ற இயக்கம் 15 துண்டுகளாக உடைந்து ஒரு துண்டில் எடப்பாடி இருக்கிறார். ஜெயலலிதா இருந்த பொழுது இருந்த அதிமுக மட்டும்தான் நிலையான அதிமுக இருந்தது. இன்றைக்கு அந்த அதிமுக இல்லாததுனால அதிமுக என்ற இயக்கம் அன்றைக்கு முதலிடத்தில் இருந்தது. 37 தொகுதிகளை அதிமுக கூட்டணி தான் வென்றது. ஆனா இன்றைக்கு 3 இடங்களை வெல்லுமா அல்லது 2 இடங்களை வெல்லுமா அதிமுக என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடைசியில் அதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற ஒரு குழப்பமும் கருத்து கணிப்பில் வந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அதிமுக 2026 தேர்தலை சந்திப்பதற்கான அந்த சாத்திய கூறுகள் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில தொகுதிகளிலாவது வெல்ல வேண்டும். ஆனால் அது நடக்குமா நடக்காதா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் நாம் இப்பொழுது மேற்கோள் காட்டிய இந்த விஷயங்களை எல்லாம் 2014 நடந்த இதையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த முறை பாஜக, பாமக, புதிய நீதி கட்சி, ஐஜேகே, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இப்படி பல அணிகளை ஒன்றிணைத்து அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டணி 2014 விட வலிமை மிக்க கூட்டணி ஒன்று. அதே போல பாஜக 2014 இருந்த பாஜக இன்று இல்லை. தமிழ்நாட்டில் பாஜகவும் கணிசமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அந்த பாஜக பெற்றிருக்கின்ற அந்த வளர்ச்சியை வைத்து பார்க்கும் பொழுது மதிமுக, தேமுதிக வெளியே போனதுனால எந்த இழப்போ அதை விட 2 மடங்கு கூடுதலாக பாஜக வலிமையை பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில். இப்படி ஒரு நிலை இருப்பதால இந்த கூட்டணி ஆளும் கட்சிக்கு எதிராக 2வது ஒரு மிகப்பெரிய அணியாகத்தான் பார்க்கப்படுகிறது. பல இடங்கள்ல 3வது அணி என்று சொல்லப்படுகின்ற பாஜக தலைமையிலான அணிதான் வந்துட்டு பெரும்பாலான வாக்குகளை கபலீகரம் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மக்கள் வந்துட்டு பெருவாரியான மக்கள் வந்துட்டு மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுக என்ற இயக்கம் தமிழ்நாட்டில் மீண்டும் அதிகாரத்தை பெற்றுவிடக் கூடாது அப்படின்றதுல மக்கள் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல உடைந்து போன அதிமுக அதால இனி எதையும் செய்ய முடியாது அப்படின்னு மக்கள் முடிவு செய்து விட்டதாகவே சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில தான் அதிமுகவையும் திமுகவையும் புறம் தள்ள மக்கள் தயாராகிவிட்டார்கள். 2026 3வது அணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அடித்தளமாக 2024 பாராளுமன்ற தேர்தல் அமைய போகிறது. அது ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரவிருக்கின்ற முடிவுகளின் அடிப்படையில் தான் அடுத்து திராவிட கட்சிகளின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது, இப்பொழுது தமிழ்நாட்டில் இவர்கள் உருட்டி கொண்டிருக்கின்ற உருட்டல்கள் எல்லாம் இனி எடுபடுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி இறைத்திருக்கிறார்கள் இந்த திராவிட கட்சிகள் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல். அதற்கு மிக முக்கிய காரணம் 3வது அணி தமிழ்நாட்டில் எடுபடக்கூடாது, அதை முற்றிலுமாக சிதைக்க வேண்டும் என்றே இவர்கள் செய்த வேலைதான் இது. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.